ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வசந்தராஜ். சரி, ஓகேங்க. என்னங்க விசில் சத்தம் பயங்கரமாக கேட்குதா? கண்டிப்பாக கேட்டிருக்கோம். ஆனால் போதுமான அளவுக்கு இன்னும் கேட்கலைங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மினிமம் 118 எடுத்திருக்கணும் ஆட்சி அமைக்கிறதுக்கு. ஆனால் டிவிக்கு எடுத்தது 107. சரிங்களா? அதுவும் இன்னும் சில இஷ்யூ இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் அஃபிஷியல் நம்பர்ஸோட ஒன்று மீட் பண்ணுறேன். பட் இப்போ 107 அப்படின்றது ஒரு 10வது நம்பர். ஓகேங்களா? அப்போ இந்த அசம்பிளிக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹங் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஹங் அசம்பிளினா தொங்கு சபை அப்படின்வாங்க. இப்போ அது என்ன பண்ணுவாங்க, இப்படி இருந்தால் யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற கொஷின் எல்லாத்துக்குமே இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் வந்து யார் அதிகம் தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்து எந்த பார்ட்டி அதிகமாக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு 107 அவங்கள கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி அந்த தலைவரை கூப்பிட்டு உங்களோட மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து இந்த டைமுக்குள்ளே நீங்கள் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்வாங்க. இந்த இடத்துக்குள்ளே அவங்க வேறு ஏதாவது பார்ட்டிலேருந்து எம்எல்ஏஸாக எடுத்தாலோ இல்லை வேறு ஏதாவது வேறு பார்ட்டி கூட அலைன்ஸ் வச்சாலோ வச்சு அவங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். இன்கேஸ் யாருமே அவங்க கூட சேர விருப்பம் இல்லை, அவங்களால மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியலன்னா அவங்க வந்து சிங்கிள் பார்ட்டியை நாங்கள் ஆட்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்போ ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எகெனிஸ்டாக ஓட்டு அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். செகண்ட் ரூல் போயிடும். செகண்ட் ரூல் என்னென்னா கவர்னர் ரூல் போயிடும். ஆர்டிகிள் 356 படி 356 என்ன சொல்லணும்னா, உங்களால் சிங்கிள் பார்ட்டியாக மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எடுக்க முடியலை, உங்களுக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டில் கான்ஃபிடன்ஸ் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து கவர்னர் ரூலுக்கு போயிடும். கவர்னர் ரூல் போனான்னா உங்களோட பிரைம் மினிஸ்டரோட அண்டர் கைடன்ஸில் உங்கள் கவர்னருக்கு ஃபுல் லீடிங் கெப்பாசிட்டி இருக்கும். சரிங்களா? இன்கேஸ் கவர்னர் ரூல்லையுமே மக்களுக்கு சந்தோஷம் கிடையாது, மக்கள் அதிருப்தி, எம்எல்ஏ அதிருப்தி, நிறையா சர்ச்சைகள் நடக்குது, பிரச்சனை வருது அப்படின்னா இந்த ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னும் போது மூணாவது ஆப்ஷன் என்னென்னா நடந்த எலெக்ஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக ரீஎலெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டும் நடக்கலாம். இப்போ முதல் பார்ட்டாக இப்போ கவர்னர் சைட்லேருந்து விஜய்க்கு கால்ஃபேர் போயிருக்கும். அவர் சிங்கிள் பார்ட்டி ஹூ கெட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்றதுனால அவருக்கு கால்பேக் போயிருக்கும். இப்போ இட்ஸ் ஹிஸ் ரோல். அவர் என்ன பண்ணணும், யாரை புல் பண்ணி யார் கூட அலைன்ஸ் வைக்க போகிறாரு, அவர் மெஜாரிட்டி எப்படி ப்ரூவ் பண்ண போகிறாரு, யார் கூட அலைன்ஸ் வைப்பார், மெஜாரிட்டி வச்சானா எந்த மாதிரி டிமாண்டை அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணுவார், எந்த டிமாண்டுக்கு அவர் செவி சாய்ப்பார் அப்படின்றதெல்லாம் இன்னும் ஃபர்தர் கொஷின்ஸ். அதை நான் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.